எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட் எந்த டெக்ஸ்ட் சேனல்ல இப்போ வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப உங்களோட சேனல் வந்து வியூஸ் போறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க டயத்த மட்டும் இதுக்காக நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட சேனல்ல வந்து யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணி உங்களோட வீடியோ வியூஸ் போறதுக்கு கண்டிப்பா யூடியூப்க்கு ஹெல்ப் பண்ணும். இது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நீங்க போடுறீங்க அப்படின்னா, வீடியோக்கு வந்து மெயின் வந்து தம்ப்லைன். 3 தம்ப்லைன் ஒரு வீடியோக்கு வைக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா யூடியூப்லேருந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது முன்னக்கூட்டியே கொண்டு வந்துட்டாங்க. என்னால ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப நான் சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 தம்ப்லைன் வச்சு கிரியேட் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் வைப்பேன். அடிக்கடி வந்து அவசரத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு தம்ப்லைன வச்சே நான் வந்து பண்ணிருவேன். தம்ப்லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம 3 தம்ப்லைன் வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து விளக்கமா நான் சொல்றேன். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தம்ப்லைனையும் 10, 10 பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு தம்ப்லைன வந்து மாத்தி, மாத்தி ஒரு வீடியோக்கு 3 தம்ப்லைன் வைக்கணும். யூடியூப் ஸ்டுடியோல வைக்க முடியாது. குரோம் ப்ரௌசர்ல நம்மளோட வீடியோல போய் செட் பண்ணணும். அத வந்து எந்த இடத்துல நான் வைக்கணும் உங்களுக்கு நான் டெமோ வீடியோவா காட்டுறேன். ஆனா வந்து அந்த இது வைக்கிறதுனால என்ன யூஸ்? எப்படி நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 3 தம்ப்லைன் இருக்கும்ல. 3 தம்ப்லைன உங்களுக்கு 15 நாளைக்குள்ள ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க யூடியூப் வந்து. இப்ப வந்து நீங்க ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கீங்க. அதிலேயே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கீங்க. ஒரு வீடியோல நீங்க 3 தம்ப்லைன் அப்லோட் பண்ணி முடிச்சிடுறீங்க. 3 தம்ப்லைன் அப்லோட் பண்ணும்போது நம்ம யூடியூப் ஸ்டுடியோல எப்படி காட்டுதுங்கிறத பாருங்க. இப்படி தான் வீடியோ காட்டும். 3 தம்ப்லைன் வச்சிருக்கும்போது இப்படி தான் காட்டும். ஒரு தம்ப்லைன் வைக்கும்போது இப்படி காட்டும். சரிங்களா? இப்ப 3 தம்ப்லைன் முன்னெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வியூஸ் போறதுக்கு முன்னக்கூட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் வியூஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாதனால அவசர அவசரமா நம்ம வீடியோ வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்லோட் பண்றதுனால நான் ஒரு தம்ப்லைனே வைக்கிறேன். ஆனா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் வீடியோக்கெல்லாம் போகாம இருக்கனால தம்ப்லைன் ஒரு தம்ப்லைன் மட்டும் அழகா நீங்க கிரியேட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? அந்த தம்ப்லைனை பார்த்து பார்த்து அதே கலர் எல்லாமே நீங்க வச்சு அதே போட்டோ வச்சுட்டு அந்த ஒரு எழுதுவீங்கல்ல ஒரு அட்ராக்டிவா ஒரு எழுத்து எழுதுறீங்களா அந்த எழுத்தை மட்டும் நீங்க மாத்தி மாத்தி 3 தம்ப்லைன்லயும் வைக்கணும். அந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட எழுத்துக்களை வந்து இப்ப வந்து மாத்தி மாத்தி நான் வைக்கிறேன். இப்ப டெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த டெக்ஸ்ட் வீடியோ வியூஸ் போறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் வீடியோக்காக நான் போட்டுருவேன். அதே அதிக வியூஸ் போகும். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க வியூஸ் போகாததுக்கு? இந்த மாரி மாத்தி மாத்தி 3 தம்ப்லைன் நீங்க வந்து 3 தலைப்பு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த 3 தம்ப்லைன்ல வந்து நீங்க இத பண்ணிட்டு செட் பண்ணி அதே ஃபோட்டோ, அதே லோகோ அதெல்லாம் வைக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த தம்ப்லைன்ல எழுத்து மட்டும் வேற மாரி வைங்க. சரிங்களா? வேற கலர் குடுக்கலாம். வேற எழுத்து எப்படி அ எழுதி வைக்கிறது. சரிங்களா? வியூஸ்னா வியூஸ் மட்டுமே சம்மந்தப்படுத்தி வியூஸ்ன்னு 3 தம்ப்லைன்ல வைக்கக்கூடாது. வியூஸ் அதிகமாக போகும். வியூஸ் போறதுக்கு என்ன ரீசன்? அப்படிங்கிறது நீங்க சமையல் வீடியோ இப்போ போட்டீங்க அப்படின்னா, என்ன சமையல் வைக்கிறீங்களோ அத ஒரு தம்ப்லைன்ல எழுதி வைங்க. அதுக்கடுத்து இது நீங்க சாப்பிட்டா ஒரு 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 கரண்டி சோறுக்கு ஒரு கரண்டி குழம்புக்கு ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம்னு சொல்லி 2வது தம்ப்லைன்ல வைங்க. இத சாப்பிட்டா ஒரு பானை சோறு காலியாயிரும்னு சொல்லி 3வது தம்ப்லைன்ல இப்படி எழுதி எழுதி ஒரு 3 தம்ப்லைன் அழகா நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. ஒரு 1/2 மணி நேரம் செலவாகும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண. இத ரெடி பண்ணிட்டு குரோம் ப்ரௌசர்ல போயி நீங்க யூடியூப் ஸ்டுடியோல முன்னக்கூட்டி தம்ப்லைன் அப்லோட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த 3 தம்ப்லைன் செட் பண்ண முடியாது. சரிங்களா? அன்லிஸ்டட்ல போட்டு வீடியோலாம் அப்லோடு பண்ணி நீங்க எல்லாமே டைட்டில், ஹேஷ்டேக் எல்லாமே நீங்க குடுத்ததுக்கப்புறம் நேரா குரோம் ப்ரௌசர்ல போறோம். சரி மானிடைசேஷன் ஆன் சேனல் இருந்தா விளம்பரம் வந்து குரோம் ப்ரௌசர்ல தான் ஆன் பண்ணுவோம். அப்படி நான் நேத்து ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கல. அந்த வீடியோக்கு நான் 3 தம்ப்லைன் கிரியேட் பண்ணி நான் வச்சிருக்கேன். அந்த தம்ப்லைன் எப்படி வச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். சரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேலரியில 3 தம்ப்லைன் எனக்கு நேத்து போட்ட வீடியோக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே கலரா சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். அதில உள்ள எழுத்து மட்டும் வேற வேற மாரி நான் மாத்தி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி இது ஒரு ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது 3 இத எத நீங்க ஃபர்ஸ்ட்டு வைக்க போறீங்களோ, இதிலயே பார்த்து செலக்ட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வைக்கிறது வந்து அட்ராக்டிவா கொஞ்சம் வச்சுக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாரி 3 தம்ப்லைன் நான் கிரியேட் பண்ணி என்னோட கேலரி பேஜ்ல இருக்கு. அடுத்து நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோல போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோல போய் பார்த்தோம்னா, நம்மளோட அன்லிஸ்டட்ல நம்மளோட வீடியோ இருக்கும் பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து அன்லிஸ்டட்ல நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோ. எல்லாமே அப்லோட் பண்ணி பப்ளிஷ் மட்டும் தான் பண்ணணும். தம்ப்லைன் வச்சுட்டு பப்ளிஷ் மட்டும் தான் பண்ணணும். மறுபடியும் மானிடைசேஷன், விளம்பரம் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அன்லிஸ்டட்ல வச்சுருக்கேன். இப்போ நேரா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குரோம் ப்ரௌசருக்கு போவோம். குரோம் ப்ரௌசரில் போய் அந்த தம்ப்லைன் எங்கன வைக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. குரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு நம்மளோட சேனல் studio.youtube.ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட சேனல் வந்து வந்துடும். டேஷ்போர்டு வந்துடும். டேஷ்போர்டில் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அன்லிஸ்டடில் வச்சுருக்கோம்ல, அந்த வீடியோ வந்து மேலே தான் இருக்கும் அன்லிஸ்டடில்.
அந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ, இது அன்லிஸ்ட்டில் இருக்கிற வீடியோ. இதை வந்து டச் பண்ணின உடனேயே நம்மளுக்கு கீழே இதில் வந்துடும் பாருங்கள். இதில் நான் ஏரோ மார்க்கு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்த கிளிக் பண்ணணும். 3 கோடு மாதிரி இருக்கும், அந்த இடத்த நம்ம டச் பண்ணி தான் நம்மளோட தம்ப்லைன் 3 தம்ப்லைன் அதில் வைக்க போகிறோம் பாருங்கள். இப்போ 3 ப்ளஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நடுவில் உள்ள 2வது தம்ப்லைனை தான் வைக்கணும் சரிங்களா. முதல்ல எடுத்தோன்னே நம்ம 2வது தம்ப்லைனில் நீங்கள் எதை வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து 3வது தம்ப்லைன் க்ரியேட் பண்ணணும். அடுத்து நான் ஃபஸ்ட்டு தம்ப்லைன் க்ரியேட் பண்ணணும். நேராக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி வைக்கக்கூடாது சரிங்களா. செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டு அப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு தம்ப்லைனையும் எடுத்து சேவ் பண்ணிக்கணும் சரிங்களா. டன் கொடுக்கணும். அது சேவ் ஆன உடனே இந்த மாதிரி பளிச்சுன்னு வரணும் கலரு. பளிச்சுன்னு வந்த உடனே டன்னுன்னு கொடுக்கணும். டன்னுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே டன்னுன்னு சொல்லி ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து சேவ் ஆகிடுச்சு. மேலே சேவ் வந்து கண்டிப்பாக யூடியூப் வந்து இன்றைக்கி ஒரு 10 ஆடியன்ஸில் ஒரு தம்ப்லைன் எடுத்து கொண்டு போய் காட்டும். அடுத்து ஒரு 10 ஆடியன்ஸ்கிட்ட போய் உங்கள் தம்ப்லைனை எடுத்து காட்டும். அடுத்து ஒரு இது எந்த தம்ப்லைனை விரும்பி உங்களோட ஆடியன்ஸ் வந்து அதிகமாக பார்த்துருக்காங்களோ அந்த தம்ப்லைனை யூடியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போக வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இது எந்த டெக்ஸ்ட் சேனல்லையும் உங்களுக்கு சொல்லியே கொடுத்தது கிடையாது. நானும் சொல்லணும்னு நினச்சேன். என்னால் 3 தம்ப்லைன் ரெடி பண்ண வந்து எனக்கு டைமிங்கே இல்லை. அதனால் நேற்று வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. நான் கண்டுபிடிச்சி மூளையை கசக்கி உங்களுக்காக அந்த வீடியோ கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கேன். உங்களோட தம்ப்லைனை அழகாக க்ரியேட் பண்ணி வீடியோவை போடுங்க. வீடியோ வந்து இப்படி எடுங்க, இப்படி எடுக்காதீங்க, செல்ஃபி மாடலில் எடுக்காதீங்க. வீடியோ வந்து யூடியூப் 16x10 அந்த சைஸில் வந்து எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட தம்ப்லைனை அழகாக அட்ராக்டிவாக செட்டிங் ஆகும் சரிங்களா. ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.